இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிண்டியில் தான் இருக்கோம். ஸோ சென்னையில் கிண்டிங்கிற இடத்துல இருக்கோம். ஸோ அந்த கிண்டியில் பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்க் ஒன்றும் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த நேஷனல் பார்க்கில் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்குங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்னேக்ஸ்லாம் இருக்குங்கிறாங்க. பல வெரைட்டியில் ஸ்னேக்ஸ்லாம் இருக்குங்கிறாங்க. ஸோ என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 20 ரூபான்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம போய் அதை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கை நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 வரையும் இருக்குங்கிறத கூகுளில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம போயிட்டு அந்த கிண்டி நேஷனல் பார்க்கில் என்னென்ன இருக்குது பெஸ்ட்டாக ஒர்த்தாங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஏன்னா பல வெரைட்டியில் ஸ்னேக்ஸ்லாம் இருக்குங்கிறாங்க. முதல்லலாம் வேறு இருக்குது. இன்னும் நிறைய விலங்குகள்லாம் இருக்குது. என்னென்ன இருக்குங்கிறத நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு அங்கே போய் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளில வந்துட்டோம். இப்போ வந்து இங்கேருந்து போகிறதுக்கு ரொம்ப தூரமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ புக் பண்ண போகிறோம். ஸோ ரேப்பிடோ எப்படி புக் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப தூரம் இருக்கனால பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ புக் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த கிண்டி பார்க்குக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி லொக்கேஷன் எல்லாம் போட்டு வச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேர் வந்து 60 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ நான் எங்கே போகணுங்கிறது வரையும் போட்டுட்டேன். ஸோ இப்போ கரண்ட் லொக்கேஷனையும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புக்கிங்காக போட்டிருக்கோம். ஸோ சர்ச் ஆகுது. ஏதாச்சும் ரைடர்ஸ் பக்கத்தில் இருந்தாங்கன்னா நமக்கு வந்து இங்கே காட்டும். புக்கிங் ஃபார் யுவர் பைக் ரைட். நமக்கு பக்கத்தில் யாராச்சும் நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு போகும். ஸோ அவங்க வந்து பிக்கப் பண்ண வந்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணாங்கன்னா நமக்கு அது வந்து இதாகும். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லாம் ரொம்ப கிட்ட போகும். ஃப்ளைட்டு நீங்கள் கிட்ட பார்க்கணுன்னா இந்த ஏரியாவில் நிறையவே பார்க்கலாம். சவுண்ட் அடிக்கடி வந்து கேட்கும். அண்ட் டைம்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 2:15 ஆகுது. ஸோ 5:30 மணி வரையும் தான் பார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கிடச்சாங்கன்னா உடனே போயிட்டு பார்க்கை விசிட் பண்ணி ட்ரை பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ நிறைய ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்காங்க. ஸோ நீங்கள் சென்னையில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஊபர் ஓலாலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரொம்ப ஃபேர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சிங்கிளாக நீங்கள் சோலோவாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேப்பிடோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஒன்று எவ்வளோங்கிறத அவங்களே வந்து சொல்லுவாங்க. பிக்கப் அண்ட் ட்ராப் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எனக்கு இங்கே கிடச்சிருக்கேன். நான் பார்க்குறேன். பார்த்துட்டு உங்களை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் வந்து நமக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. பரமேஷ் அப்படின்னு போட்டிருக்கு. வண்டி நம்பர் வரையும் போட்டிருக்கு. ஐஎம்ஆட் லொக்கேஷன் இதுதான் பார்த்தீங்கன்னா சேட்டு. அவங்க வண்டி நம்பரும் இங்கே இருக்குது. ஸோ அவங்க வருவாங்க. வந்தால் எதுக்கிட்ட வராங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறதாலும் நம்ம இங்கே காலிங் ஆப்ஷன் இருக்குது. கால் பண்ணி வேணாலும் பேசலாம். சேட் பண்ணணுன்னாலும் சேட் பண்ணலாம். ஸோ லொக்கேஷன் அனுப்பியிருக்கோம். அவங்க வராங்கங்கிறத பார்ப்போம். இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா எதுக்கிட்ட வந்துகிட்டு இருக்காங்கங்கிறத உங்களுக்கு காட்டுது. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 8 மினிட்ஸில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பின் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பின்னை வந்து நம்ம ஏறணும்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்க வரதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள். அந்த மூமெண்ட் இருக்குது. ஸோ ஒரு 8 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துடுவாங்க. மேபி அவங்க வந்தாங்கன்னா இந்த சைட்லையும் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி வராங்கன்னு தெரில. 0781 ரூட் தெரியல ப்ரோ. போகிறது அப்புறம் ரூட் தெரியல போகிறதுக்கு ரூட் எனக்கு தெரியாது. ஆப்பில் தான் பார்த்துக்கோங்க. ஓகே கிண்டி நேஷனல் சரி. ஹெல்மெட் மஸ்டா ப்ரோ. போலீஸ் பிடிக்கிறாங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா கிண்டியோட பூங்காக்கு வந்துட்டோம். ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ உள்ளே போய் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராலாம் வச்சுருக்காங்க உள்ளே சேஃப்டிக்காக. உள்ளே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் பார்க்கிங்கும் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்து ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ். சென்னை ஸ்னேக் பார்க் அப்படின்னு போட்டிருக்காங்க. காலைல 9 to 5:30 PM வரையும். அது இல்லாமல் டியூஸ்டே ஹாலிடேங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 rupees. ஸோ என்ட்ரி டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 rupees. அண்ட் கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா 40 ரூபா தனியாக வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணலாம். சரி என்ன ஸ்நாக்ஸ்ன்னு தெரில, தெரிஞ்சா பாருங்கள். எல்லோ ஸ்நாக் தான் முதல்ல இருந்துச்சு டோருக்குள்ள. தெரியல உனக்கு ஸ்னேக் அங்க படுத்துருக்கு பாரு. இந்த ஸ்னேக் இந்த மலை இருக்கு. சோ பாத்தீங்கன்னா ரெண்டு பாம்பு தெரியுது கண்ணுக்கு. இங்க ஒரு பாம்பு ஒன்று வச்சிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இதோட ஒரு போட்டோ எடுப்போம். அப்ப இங்க பாருங்க. அத்தோ என்னன்னு தெரியல, பராமரிப்பு. பாம்பு பிடிச்சவங்கலாம் போல இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. இவங்க தான் பிடிக்கிறவங்க போல ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ். என்னன்னு தெரியல, அவ்வளோவா எதுலேயுமே எதுவும் இல்லை. இங்கே ஃப்ராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. தவக்கலைங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக நான் பார்த்ததே இல்லை. தெரியும் நல்லாவே கிளியராக. இவ்வளோ பெரிய தவக்கலைங்க வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஃப்ராக்ஸ் இதுவும் நல்லா இருக்குது. இதெல்லாம் மூமெண்ட்லேயே இல்லை, முடிச்சிருந்தா சிலையா உயிர் இருக்குது, ஆடுறதுலாம் தெரியுது. ஸ்னேக்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. பாம்பு வகைகள் அப்படிங்கிறப்ப இது ஸ்னேக் பார்க்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்னேக் பார்க்கு தான் வந்துருக்கும். நிறையா பாம்புங்க பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் விசிட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்திருக்காங்க. ஸோ உள்ளே பாருங்கள், நான் நிறையா பாம்பை ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். பார்க்கவும் நல்லாயிருக்கு. மேபி பாம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக கண்ணாடிக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. ஸோ க்ரௌட் அதிகமாக இருக்கிறனால உங்களால் அவ்வளோவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. உங்களுக்கு நான் காட்டுறேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா 30 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. சூப்பராகவே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு அப்படிங்கிறது அவங்களே போட்டிருக்காங்க. பாம்பு உடல் சைஸ் அளவு எவ்வளோ, 150 சென்டிமீட்டர் எவ்வளோ, எல்லாமே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேட்டிவ் ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள். ரெண்டாவது அந்த பாம்பு பாருங்கள் தெரியும். இது என்ன பாம்பு? விஷமுள்ள சாதாரணமாக காணப்படும் ரசல்ஸ் ஃபைபர் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாம்பு இப்படி தான் இருக்கும். அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. லாஸ்ட்டு அந்த செவுத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ 30 ரூபா கொடுத்து நீங்கள் வரத்துக்கு செம்ம ஒருத்தான ஸ்பாட்டாக இருக்குன்னு தோணுது. கண்டிப்பாக பெஸ்ட்டு. கண்ணாடி தொட வேண்டாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கட்டுவிரியான். ஸோ இது நிறையா வந்து நம்ம கேள்விப்பட்ட ஒரு பாம்பாக இருக்கும். கட்டுவிரியான் பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாம்பு ஃபோட்டோஸ். பாம்பு பார்த்தீங்கன்னா நான் பானைக்குள்ளே உட்காந்துருக்கு. பானையிலும் பார்த்தீங்கன்னா பாம்பு பார்த்தீங்கன்னா வந்து தூங்குற மாதிரி இருக்குது. ஸோ கட்டுவிரியான் பாம்பு வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க.
பார்த்தீங்கன்னா சுருட்டை விரியன் அப்படின்னு போட்டு ஸ்கேல்ஃபுடு ஃபைபர். ஸோ இந்த பாம்பு வந்து இப்படி இருக்குமா, எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கவே கஷ்டமாக இருக்குது. எங்கள் மேலே பாம்பே காணும். அப்புறம் பாம்பு சட்டை மாதிரி இருக்குது, சட்டையை உரிச்சு போடுவாங்களே பாம்பு, அந்த சட்டையை. ஸோ அது பாம்பா இல்லை பாம்பு சட்டையை உரிச்சு போட்டிருக்காங்க, இடத்துல சட்டை மாதிரி தான் இருக்குது. கோப்ரா ஸ்லிப் கோப்ரா. ஓ, இந்த பாம்பு பார்க்கணும், ஏன்னா ரொம்ப கிட்ட நிற்கிது. ரொம்ப கிட்ட நிற்கிற ஒரு பாம்பு, விஷமுள்ள நாகம். நெக்ஸ்ட்டு விஷம் முழுங்கும் நாகம். சில பாம்புங்க பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுருக்காங்க. பாம்பெல்லாம் இன்னும் ஆக்டிவாக இல்லை, தெரிஞ்சு ரொம்ப லேசியாக ஒரு மாதிரி தூங்குற மாதிரி தான் இருக்குது. மேபி இது பாம்பு தூங்குகிற டைமாக கூட இருக்கலாம், எல்லாம் லேசியாக தான் இருக்குது. வாடா வாடா, இங்கே 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 வா. இல்லை பசிதா ராமே? வா வா வா, இங்கே வா இங்கே வா இங்கே வா ராமே. டேய், ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுட்டு இருக்காங்க ஆமையை. ஸோ அண்ணன் வந்து இது டெய்லி ரெகுலராக பழகிற ஆமை போல். ஸோ பேர் பார்த்தீங்கன்னா ராமுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுவும் மூமெண்ட் நவருது, ஆச்சரியமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா அமெரிக்கன் மலை ஓனான் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுவும் மலை ஓனானோட குட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குட்டிங்களை அப்படி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் அமெரிக்கனோட பச்சை ஓனான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ஆக்டிவாக இருக்குது. ஃபுட்ஸ் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நிறைய குட்டிங்க போடும் போல், எல்லா குட்டியும் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, எல்லாம் மேலே ஏறிட்டு. ஓ மை காட், நிறையவே இருக்குது பாருங்கள், ஸ்டேஜ் ஃபுல்லாகவே. ஓ மை காட், எக்கச்சக்கமாக இருக்குது. நான் கீழே மட்டும்தான் இருக்குன்னு நினச்சேன், பட் மேலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்குது. ஆக்டிவாக இருக்குது, அதான் ஆச்சரியம். நிறைய இது பார்த்தீங்கன்னா அன்ஆக்டிவாக இருந்துச்சு, இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆக்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட் ஓ மை காட், இதை பாருங்கள், ஏதோ பாம்பு விட்டுருக்காங்க, சாரப்பாம்பு, விஜயன் ராட் ஸ்னேக். பாம்பு பாருங்கள் அம்மா பெருசாக இருக்குன்ட்டு. பாம்பெல்லாம் நேரில் பார்த்து ரொம்ப நாளாச்சு, கடைசி இங்கே தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அவ்வளோ லைட் எஃபெக்ட் இல்லைனாலும் தெரியுது. இருக்கு லாஸ்ட்டு மலை பள்ளி. அந்த பள்ளி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். சில நேரத்தில் கண்டுபிடிக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, கிட்ஸுக்கெலாம் அது கொஞ்சம் இருக்கலாம். திங்க் அதுதான் நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா மலைப்பள்ளி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எங்கே உள்ளது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கர்நாடகா, சவுத் கர்நாடகா ஸ்டேட்லேருந்தே வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு மேலே சவுத் கர்நாடகா ஸ்டேட்டில் இந்த பள்ளி கிடைக்கும், பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது சாப்பாடு பார்த்திங்கன்னா பூச்சி, சிறு பிராணிகள் இந்த மாதிரி தான் சாப்பிடணும்னா. சுமார் 2 முட்டைகள் வரை இடும். சரி, அப்படியே போய் பார்ப்போம், நிறையா இருக்குது. ஸோ கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டாங்க, அதனால் நம்ம பயப்படணுன்னு நீங்கள் அவசியமே இல்லை.
தைரியமாக எடுக்கலாம் பே பண்ணியிருக்கோங்கிறனால. இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியா பகுதிகளில் இந்திய மலைப்பாம்புன்னு போட்டிருக்கு. ஆனால் உங்கள் கண்ணுக்கு பாம்பு எதுவும் தெரியலையே, எங்கே இருக்குது? இங்கே வெயிலாக இருக்கனால கொஞ்சம் கண்ணால் நல்லா கிளாரிங்காக தெரியுது. உள்ளே கண்டுபிடிக்கிறதே பெரிய பாடாக இருக்குது. மேபி தண்ணிக்குள்ளே கூட இருக்குமோன்னு தோணுது. இது ஒன்றும் பாம்பு தெரியலையே. மலைப்பாம்புன்னு போட்டிருக்காங்க, ஆனால் எதுவும் தெரியல. அந்த குகைக்குள்ளே இருக்கும் போல். ஸோ அங்கே அழகாக இந்த மாதிரி இது போட்டிருக்காங்க, விசிட்டர்ஸு பார்வையாளர் நெக்ஸ்ட் எங்கே போகணும் அப்படிங்கிறதுலாம் அழகாக அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மலைப்பாம்பு இங்கே ஒன்று வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பாம்பு எங்கப்போ பெரிய பாம்புன்னு சொன்ன மாதிரி இந்த இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது பெருசாக தான் இருக்கும். நீங்கள் சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் கிடைக்கிற ஒரு பாம்பு போல். பைத்தான்லாம் போட்டிருக்கு. இது கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். தென் ஆசியாவின் மலைப்பாம்பு சொல்கிறாங்களே தவிர பாம்பு எதுவும் என் கண்ணில் படலை. இப்போ இவ்வளோ பெரிய பிளேஸில் எங்கே போய் ஒளிஞ்சிருக்குன்னு தெரில. ஸோ நானும் பாம்பு அவ்வளோவா சொல்கிறாங்க, எங்கேயுமே வந்து பாம்பு கண்ணில் பட மாட்டேது. நிறைய விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க. கிட்ஸோட கண்டிப்பாக நீங்கள் விரும்பி வந்து பார்க்கலாம். எல்லாமே சேஃப்டியாக தான் வச்சுருக்காங்க. ஸோ டிக்கெட் ப்ரைஸும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இங்கே ஏதாச்சும் பாம்பு தெரிஞ்சால் நீங்களே பார்த்து சொல்லுங்கள். கண்ணாடிக்குள்ளே எதுவுமே தெரியல, ஆனால் செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பாம்பை பார்த்துட மாட்டோமா அப்படிங்கிறேன். ஸோ ஏற்கனவே தெரில, கேமராவில் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதெல்லாம் க்ரொக்கடைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரொக்கடைல்னு நினைக்கிறேன். வேகமாக முதலைகள்